பிரைஸ் லார்ட். இன்றைக்கு யோபு அதிகாரம் 4 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: நாங்கள் பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ? யார் யாரிடம் கேட்டது? பதில்: எலிப்பாஸ் யோபுவிடம். கேள்வி 2: யோபு அநேகருக்கு புத்தி சொல்லி எதை திடப்படுத்தினார்? பதில்: இளைத்த கைகள். கேள்வி: விழுகிறவனை தமது வார்த்தைகளால் நிற்க பண்ணியவர் யார்? பதில்: யோபு. கேள்வி: யோபு எவைகளை பலப்படுத்தினார்? கேள்வி: தள்ளாடுகிற முழங்கால்கள். கேள்வி: எது உறுதியாய் இருக்க வேண்டுமென எலிப்பாஸ் கூறினான்? பதில்: யோபுவின் தேவபக்தி. கேள்வி: எது நம்பிக்கையாய் இருக்க வேண்டியது என்று எலிப்பாஸ் கூறினான்? பதில்: யோபுவின் வழிகளின் உத்தமம். கேள்வி: டேஷ் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? பதில்: குற்றம். கேள்வி: டேஷ் உழுது டேஷ் விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள்? பதில்: அநியாயத்தை, தீவினையை. கேள்வி: தீவினையை விதைத்தவர்களும் எதனாலே அழிவார்கள்? பதில்: தேவனுடைய சுவாசத்தினால். கேள்வி: எவைகளின் பற்கள் தகர்ந்து போம்? பதில்: பாலசிங்கங்கள். கேள்வி: எது இறையில்லாமையால் மாண்டு போம்? பதில்: கிழசிங்கம். கேள்வி: மனுஷருக்கு ராதரிசனங்களில் டேஷ் உண்டாகும்? பதில்: பலவித தோற்றங்கள். கேள்வி: எவைகள் தன்னை பிடித்ததாக எலிப்பாஸ் கூறினான்? பதில்: திகிலும் நடுக்கமும். கேள்வி: டேஷ் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ? பதில்: மனுஷன். கேள்வி: தேவன் யாரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை? பதில்: தம்முடைய பணிவிடைக்காரர். கேள்வி: தேவன் யார் மேலும் புத்தியீனத்தை சுமத்துகிறார்? பதில்: தம்முடைய தூதர். கேள்வி: கவனிப்பார் இல்லாமல் நித்திய அழிவடைகிறவர்கள் யார்? பதில்: பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள். God bless you.